ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் நம்முடைய இன்றைய இந்த தியான நிலையில் நாம் முழுமையான ஆழமான அமைதியான தியான நிலையை நாம் அடைவதற்கு நமது அன்னையிடம் நாம் அனுமதி கேட்பதுடன் நமக்கு அந்த நிலையில் எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் அன்னை அவர்கள் நமது தியானத்தில் நாம் இன்னும் வளர்வதற்கு அருளாசி புரிய வேண்டும் என்பதையும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து இன்றைய தியானத்தை அன்னை அவர்களே வழிநடத்தி சென்று நமக்கான இன்றைய காலை தியானத்தை அதன் ஆனந்தத்தை நாம் உணர்வதற்கு அனுமதியளித்து அருளாசி புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். நாம் இந்த மந்திரங்களை கூறும் பொழுது நம்முடைய மனதில் எவ்வித எண்ணங்களும் இல்லாமல் கவனம் முழுமையாக நமது சகசிரார சக்கரத்தில் வைத்து இந்த 3 மகா மந்திரங்களை கூறும் பொழுது நாம் எண்ணங்களற்ற நிலையை அப்பொழுதே நம்மால் உணர இயலும். நமது கவனம் சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்கள் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரம் இப்பொழுது கூறலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் நமது கவனத்தை வைக்கலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஆன்மீகத்தில் மேன்மேலும் வளர்வதற்கும் எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான கவன சிதறல்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் பற்றின்மையை தந்தருளுங்கள். எங்களின் பணியில் விடாமுயற்சியை தயவு செய்து தந்தருளுங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்து எப்பொழுதும் நேர்மையான உண்மையான நிலைப்பாட்டுடன் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர்.
ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை உணரக்கூடிய சக்தியை தந்தருளுங்கள். ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் அகற்றி ஆனந்தத்தை அளித்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு தங்களின் தூய விருப்பத்தை எங்களை உணரச் செய்து எங்களின் இடா நாடியை தயவு செய்து சுத்திகரிப்பு செய்து ஆசீர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அப்படியே நமது இடது மூலாதாரத்தில் நிலைநிறுத்தலாம். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ நிர்மல் கணேஷாவாக இருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மேலோட்டமான தன்மையை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகின்றோம். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கு அருள் புரியுங்கள். மேலும் எங்களை நேர்மையானவராக எப்பொழுதும் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை அமைதியான ஆழமான தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனாக இருக்கின்றீர்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான ஞானத்தையும் விவேக புத்தியையும் அளிக்கிறீர்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர். ஸ்ரீ ஹனுமனாக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களில் நேரிய வழியை காட்டுவதோடு எங்களை நேரிய வழியில் அழைத்து சென்று அதற்கான செயல்களுக்குரிய சக்தியை அளிப்பவரும் தாங்களே ஆவீரமா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றி எங்களை சம நிலையில் வைத்திருப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தங்களின் தூய அன்பை எங்களுள் உணரச் செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. அப்படியே நமது கவனத்தை நம்முடைய வலது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்தலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் இருக்கிறீர்கள். அனைத்து அசுர சக்திகளிலிருந்தும் எங்களை காப்பவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர சக்திகளை அழிப்பவரும் தாங்களே ஆவீர். ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் சரணாகதியையும் எங்களுக்குள் நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் மேம்படுகிறதம்மா. ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் குற்றமற்ற குணங்களை பாதுகாக்கிறீர். குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது குண்டலினியின் பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் தாங்களே நீக்குகிறீர்கள். எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது அகங்காரத்தை கட்டுப்படுத்தி ருத்ராவின் சக்தியை தருகிறீர்கள். எங்களின் அகங்காரம் மறையும் பொழுது தெய்வீக ஞானமும் தூய விருப்பமும் எங்களுள் வளர வைக்கிறீர்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்தி மேம்படுத்துங்கள். தாய், தயவு செய்து எங்களை உங்களுக்கு தகுதியானவர்களாக மாற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்கு ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவான குணத்தை தயவு செய்து தந்தருளுங்கள். தாய், ஸ்ரீ கணேசரின் முழுமையான சரணாகதியும் தெய்வீக ஞானத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளும் பொழுது ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவையும் அன்பையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். ஸ்ரீ மகா லக்ஷ்மியாக இருக்கும் தாங்களே விராட்டாங்கனாவாக இருந்து எங்களின் பரிணாம வளர்ச்சியில் இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து
எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள். தாய், நாங்கள் தூய்மையான விருப்பத்துடனும் தூய்மையான கவனத்துடனும் அகங்காரமற்ற நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடையும் பொழுது நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்போம் அம்மா. எங்களின் அந்த நிலையில் நாங்கள் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கும் தாங்களே எங்களை அழைத்து செல்கிறீர்கள் அம்மா. தாயே, என்றென்றும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கும் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசராவி தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் சரணாகதியும் பக்தியும் அவரின் தத்துவத்தையும் எங்களுள் எப்பொழுதும் நிலையாக நிலை பெற்றிருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும் அந்த குணத்தை நாங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனம் இப்பொழுது நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருக்கலாம். இன்றைய தியானத்தில் நாம் மூலாதார சக்கரத்தை மட்டுமே முழுமையான கவனத்தில் கொண்டு தியானத்தில் இருப்போம். நமது மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள். 4 இதழ்கள் எப்படி இருக்கும், அந்த இதழ்களில் இருக்கின்ற அந்த மடிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ போட்டிருக்கோம். அப்புறமா கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமது தியானத்தில்
முதல் இதழ் கீழ்நோக்கி செல்றது. அந்த கீழ்நோக்கி செல்ற இதழில் 3 அம்புகள் போல இருக்கும். முதலாவது அந்த அம்பு மாதிரி இருக்கின்றது தேடுதல் இருப்பவர்களுடைய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துது. 2வது அம்பு போன்று இருப்பது சமநிலை உணர்வை வெளிப்படுத்துறது. 3வது அம்பு போல இருப்பது கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தனமான குணத்திற்கான உணர்திறனை வெளிப்படுத்துகிறது. நாம ஸ்ரீ கணேசரை முழுமையா பக்தியோடு வணங்கும் பொழுது நமக்கான சுய விழிப்புணர்வு கிடைக்கிறது. அந்த விழிப்புணர்வு கிடைத்த பிறகு அந்த மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை நம்ம உணர்றோம். இப்பொழுது நாம் அந்த முதல் இதழுக்கான பிரார்த்தனை. தாயே, தயவு செய்து எங்களை பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க தயவு செய்து ஆசிர்வதியுங்கள். நம்மளுடைய இந்த பிரார்த்தனை முழுமையான அந்த பக்தியோடும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும். தாயே, தயவு செய்து எங்களை பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க அருள் புரியுங்கள் அம்மா. அதில் 2வது இதழ் வலது புறத்தில் இருக்கிறது. வலது புறத்தில் இருக்கின்ற அந்த இதழிலும் 3 அம்புகள் போன்று இருக்கிறது. இதில் முதல் தீயவைகளின் மீது முழுமையான வெற்றி கொள்ளக்கூடிய குணத்தை தர்றது நமக்கு. 2வது அந்த மடிப்பு போல இருக்கின்றது. நமக்கு ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் வினாடிக்குள்ள வெல்லக்கூடியதும், நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களையும் மற்றவர்கள்கிட்ட இருக்கிற தீயவைகளையும் வெளியேற்றும் அளவுக்கு நமக்குள்ள அந்த குணம் மேம்படும். 3வது ஆன்மீகத்தில் நாம் வளர்ச்சி அடையும் பொழுது எதிர்மறை தீய சக்திகளை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தர்றது. இப்ப நம்ம அன்னையிடம் பிரார்த்தனை. தாயே, ஸ்ரீ கணேச தத்துவமானது எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து நீக்கட்டும். தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள். எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தூய ஆத்மாவின் மாட்சிமையையும் மற்றும் கண்ணியத்தையும் தயவு செய்து நிரப்புங்கள். ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற எங்களுக்குள் தங்களின் மாட்சிமையையும் தெய்வீகத்தின் முழுமையான மகிமையையும் தயவு செய்து உணர்த்துங்கள் அம்மா. எங்களுக்குள் தெய்வீகத்தின் நம்பிக்கையும் ஆளுமையையும் முழுமையாக உணரச் செய்திருங்கள் அம்மா. இப்பொழுது நமது கவனம் 3வது இதழ். 3வது இதழ் இடது புறமாக இருக்கிறது. இதிலும் ஒன்றன் பின் ஒன்றாக 3 அந்த மடிப்புகள் அம்புக்குறி போல இருக்கும். முதல் இதழ் கடவுளுடன் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கான பணிவை தருவது. 2வது நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. அதாவது
தெய்வீகத்தை பற்றிய முழுமையா எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையா புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக ஞானம் கிடைக்கிறது. மூன்றாவது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது நம்மை தெய்வீகத்தோட இணைப்பது. இந்த மூணும் ஒன்னா இணையும் பொழுது முழுமையான விழிப்புணர்வுடன் நம்ம சாட்சி பாவனையை அடைகிறோம். அப்ப நமக்கான அந்த வேதத்தின் சாரத்தையும் உண்மையும் நம்மளால உணர முடியும். தெய்வீகத்தோட அந்த ஆனந்தத்துல நாமளும் ஆனந்தமா நிலைத்திருப்போம். அப்ப நமக்குள் இருக்கின்ற உள்ளுணர்வு நம்முடைய பகுத்தறிவை எது என்று அடையாளப்படுத்துது. இது மூன்றாவது இதழுக்குரிய குணங்கள். இதில் நமது பிரார்த்தனை, தாய், எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேசரை போன்று தங்களிடத்தில் முழு அர்ப்பணிப்பும் சரணடைதல் குணமும் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும் அம்மா. ஸ்ரீ கணேசரின் அருளாசியும் ஞானமும் தெய்வீகத்தை பற்றிய தூய அறிவும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது நான்காவது இதழ். நான்காவது இதழ் நமக்கு மேல் நோக்கி இருப்பது. இதிலும் அந்த 3 இதழ்கள் போன்று அது அலை போன்ற வடிவத்தில் இருக்கும். முதலில் இருப்பது நமக்கு பாதுகாப்பு உணர்வு இருப்பதால அச்சமற்ற நிலையை தருது. இரண்டாவது அந்த மடிப்பு போன்ற அம்பு கூட்டுணர்வு பற்றிய விழிப்புணர்வை நமக்கு தருது. மேலும் நமக்கு தர்மத்தினுடைய சக்தியை தருது. இந்த குணங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பொழுது முழுமையான ஆளுமைக்கான அந்த ஆனந்த இறை அமுதத்தை நம்ம உணர முடியும். நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும். இதற்குரிய நமது பிரார்த்தனை, தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரை போன்ற அச்சமற்ற தன்மையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாய், தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தங்களின் தெய்வீக அன்பின் அமிர்தத்தால் நிரம்பட்டும். தாயே, தயவு செய்து நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தோடு கலந்திருப்பதற்கும் எங்களின் அந்த ஆனந்த நிலைப்பாட்டில் எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் முழுமையான பக்தியுடன் கூடிய ஆனந்தத்தை மட்டுமே நாங்கள் உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நம்முடைய மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களுக்குரிய பிரார்த்தனைகள் இவைதான். இந்த பிரார்த்தனையை நாம செய்யும் பொழுது நம்மளுடைய மூலாதார சக்கரம் மேம்படுவதோடு நமது மூலாதார சக்கரத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் நம்மை விட்டு அகன்றுவிட்டு முழுமையான அந்த ஸ்ரீ கணேச தத்துவம் நமக்குள் நிலை பெற்றிருக்கும். அப்ப இந்த குணங்கள் நமக்குள்ள நிலையா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் மேம்பட்டு நம்ம எப்பொழுதும் சமநிலையிலோட சிறந்ததொரு அந்த ஆனந்த நிலையை நம்மால் எப்பொழுதுமே உணர முடியும். நமக்குள்ள இருக்கிற எல்லா மாயைகளும் அகன்றுவிடும். நமக்கான இந்த ஆத்ம விழிப்புணர்வு எதற்காக நம்ம பெற்றோம், எதற்காக இந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஆனந்த நிலை நம்மளால் உணர இயலும். நம்ம தியானத்தின் போது
நமது மூலாதாரத்தில் அதிக கவனம் கொண்டு தியானம் செய்யலாம். இப்பொழுது நமது கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறி நமது தியான நிலையில் அந்த ஆனந்தத்தை உணரலாம். श्री गणेश अथर्व शीर्षम। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ
प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது நமது கவனம் மெதுவாக நமது இடது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மகா வீரரின் இருப்பிடமான நமது இடது ஆக்ஞா சக்கரம் இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவீர ஜெயந்தியாக இருப்பதால் நமது கவனத்தை நமது இடது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் நமது இடது ஆக்ஞா சக்கரம். தாயே, ஸ்ரீ வர்த்தமானாக இருக்கும் தாங்கள் எங்களை மேன்மேலும் முன்னேறச் செய்து பரிணமிக்க வைப்பவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் நிகிரந்த நிலையான பற்றற்ற நிலையை தந்தருள்பவரும் தாங்களே ஆவீர். தாங்களே ஸ்ரீ தரவதியாக இருந்து பாதுகாப்பு அளிப்பவர். தாங்களே சித்தயிகாவாக இருந்து பரிபூரணத்தையும் அதனின் ஆளுமையையும் எங்களுக்குள் உணர வைப்பவர். ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் ஆழ் மனதின் பாதுகாவலராக இருக்கின்றீர்கள். ஸ்ரீ விமலேஸ்வரராக இருக்கும் தாங்கள் தூய்மையை எங்களுள் நிலைநிறுத்துபவராவீர். ஸ்ரீ மணிபத்ராவாக இருக்கும் தாங்கள் எல்லாவற்றையும் புனிதமாக்குகிறீர்கள். ஸ்ரீ பிரம்ம சாந்தியாக இருக்கும் தாங்கள் உலகளாவிய அமைதியை நிலைநிறுத்துபவராவீர். ஸ்ரீ தர்மந்திராவாக இருக்கும் தாங்கள் தர்மத்தின் அதிபதியாக இருக்கிறீர்கள். தாயே, அனைத்து விதமான ஆசைகளிலிருந்து முழுமையாக எங்களை அகற்றி பற்றற்ற நிலைப்பாற்றையும் ஆளுமை திறனையும் எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியாக இருக்கும் தாங்கள் எங்களின் சகஸ்ரார சக்கரத்தை தங்களிடத்தில் சரணடைய செய்கிறோம். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பு நிலைநிறுத்தப்படட்டும். தாயே,
நாங்கள் எங்களின் இன்றைய இந்த தியானத்தில் தங்களின் அன்பையும் இறைவனின் ஆனந்த நிலையையும் நாங்கள் உணர்வதற்கு அருள் புரிந்து வழி நடத்துகிறீர்கள் அம்மா. அதே நிலைப்பாட்டோடு நாங்கள் தியான நிலையில் இருந்து தியானத்தினுள் நிலைத்திருந்து அந்த அமிர்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது சகசிரார சக்கரத்திலிருந்தும் சற்று மேலே கொண்டு செல்லலாம். ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. நமது இதே நிலையில் தொடர்ந்து சில நிமிடங்கள் இருந்து பின்பு நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1993 ஸ்ரீ கணேச பூஜை அன்று அன்னை பேசி ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today we have gathered here to do Sri Ganesha Puja. The first deity that was created by the Adishakti was Sri Ganesh. Because it was necessary first to create the deity of principles. The deity of principle in the sense that whatever is created, whatever is there, has called bhava, whatever has been so far created, up to human level, everything had to be through the implanted mechanism of energy. Otherwise, nothing could have been created. If you go into the matter, say sulfur dioxide, then sulfur and oxide go on deep into it till you reach the state when it is a molecule. Then you see these atoms of sulfur and oxygen, they oscillate. They oscillate with a frequency. There are 3 types of frequencies they use. Now imagine in the molecule, think of it.
in the molecule of a substance, there is an energy which is active. Now one may say that why should be in matter there is energy? One can ask a question, why there should be energy in matter? If there was no energy in the matter, how can you have all chemical compounds? Who pushes them? Say you have sodium chloride. Sodium and chloride are attached to each other. But if the chloride has to go to some other atom, then who does that? There has to be some energy which is absolutely built into matter. Now we may say that what about water? You know, water has energy. That's how we have hydrostatics. Even coal, even stones, all of them have got energy within themselves. And it is all controlled by the principle of Sri Ganesh. So though he is such a small, tiny little child, how great is his work and how much he has to work out. Now from matter you move, say, to living plants, then to animals, then to human beings. And everywhere his energy works. At the level of matter they might call it electromagnetic. But potentially it is the energy of Sri Ganesh which is electromagnetic at that point. Then it starts evolving, growing. That's how we have different stratas of energies that we see in different growth of the evolution. In a human being, it exists, as you know, as auspiciousness, as purity, mainly the innocence. So the power of innocence is such a guiding factor. There's a difference between ignorance and innocence. If you are innocent, then to you nothing is important except for love. For an innocent person who is not conditioned, who is not egoistical, who is not so-called mature, it is the love that it understands. It doesn't care for any wealth, any power, anything, but the love that it can feel, the pure love of a person. Innocent person has no understanding of gaining anything out of the love he receives or he gives. No sense at all. Innocence is the basis of all the dharmas. If you have no innocence,
you cannot follow dharma. Because if you are dharmic, it is maybe a mental attitude, maybe egoistical, maybe because you are born in a religion, because somebody has told you about it. It's going to be very superficial. Unless and until it is embedded in the quality of innocence, dharma has no meaning. In that state, you are dharmic. You are beyond any thinking about it, of any deductions about it, but you are dharmic. You cannot be a dharmic. You cannot be. As if the manifestation of innocence is morality. Once Sri Ganesha is awakened, I hope he has been awakened in all of you. And if you respect him, just respect him, then automatically you develop a sense of morality. I don't have to tell you. I don't have to explain to you. You just become moral. People who have seen you are quite amazed and said that, how is it that their eyes are fixed, so innocent, without any lust and greed? Is the light of Sri Ganesha from the back agya, front agya, is Jesus Christ, who is the manifestation of Sri Ganesha. It is impossible for Western mind to understand that Jesus Christ was purity. They can't understand. And they have criticized him and said horrible things against him. Somehow he is forgiving them. But one thing about Sri Ganesh is that he worships his mother. Motherhood is very important. Motherhood in the women, motherhood in the father, and also in the children, has to be accepted as the mainstay of family life and society. The ordinary life of a human being, very simple, innocent, simple people, revolves around the mother. It revolves. But the mothers have to be mothers. As Sri Ganesha is so much surrendered to his mother, and who is his mother is Adishakti. He does not know anybody else, just knows his mother. This is extremely important in surgery. As we say, there is immoral human beings. They are doing immoral things. Because they are committing sin against the Adishakti. Committing sin against Ganesha, it may be forgiven, but committing sin against the Adishakti.
it encompasses a very big area where we start seeing how we are committing the sin against the Adishakti, which ultimately Sri Ganesha punishes, ultimately. Actually, the Adishakti doesn't punish anyone. The deities only punish them. First and foremost thing that is to be understood, that innocence should be respected. Looked after, nourished, and protected. That's why I'm very particular about the children. Children should not be exposed to the public. We should not try to make photographs out of our children and expose them in the newspaper or give them for advertisement or anything like that. It's a very wrong idea to expose your children. To gain some money out of them, in any way. In the smallest way also, because we are selling the innocence which is invaluable, writ large on the children. Many children I know who have been advertised and all that, especially in India, have died. Also, we have to look after our children with great care. But we go to two extremes, I've seen. Some people are only worried about their own children. If anything happens to them, just get upset. That means you are respecting your child because he's your child. But if you are respecting him because he carries innocence with him, then you have to respect every child. And understand every child. What they talk, what they say, how they behave. Luckily, you all have got children now who are born realized. It's such a great thing, such a blessing. So on one side, we have to see how innocent they are and how they talk. I'll give you an example. This Wolfgang was very serious. And his wife told me that we were taking him to the hospital. So his doctor says, why are you taking him to the hospital? There are no surgeons there. How will they correct his chakras? Innocently said the correct thing. And they couldn't do. Doctors didn't do anything. I had to cure him. Take him to mother. Why are you taking him to the hospital? They see the right point and say the right thing because they're innocent, and innocence means they have pure attention. Pure attention for anything you need. Say music, for art, for anything you have to have pure attention. And that comes through your innocence. Say a person who is an artist and who is very money oriented, say for example, a person who is doing some paintings and all that. His art cannot become eternal art, cannot. That's why we see in modern times, whatever art is created, it just comes and goes. It has no eternal value. Same with the modern music that they are having. The same thing is happening. It comes and goes. And no one knows where it has disappeared. Behind it is money orientation. And that money orientation results into a kind of a creation which is not perfect. All creations which were dedicated to God
in the olden times are being today very much respected, and people pay a lot of money for that. Maybe at that time the artist must have suffered. But they understood, innocent artists understood very much that if we have to express, we must truthfully do it, not to please the people, not to please anyone, but to please God. As you know that Michelangelo had a big fight with his Pope here because he couldn't tolerate nonsense that was coming from the Pope. All the artists always have been fighting, real artists. So this innocence also gives you a power of self-understanding. You know where you stand. A person who is innocent knows very well that he is standing on the pedestal of virtues. He should not give in to all kinds of nonsensical things which are very popular, maybe fashionable, maybe accepted. For what? For what are we going to sacrifice our innocence? What is our gain? Maybe some people are too brilliant and they may try to show off with their brilliance for a short time, but they don't remain in the eternal history. They go as egoistical people or as very dishonest people. Nobody respects them. So there is a big attack on the innocence of people. Big attack. First it comes from children. As you see this nonsense that is going on, which we hear about, I can't even understand why they do it. They do it on children, these funny attacks of abusers. It's just because they want to kill the innocence. Perhaps those who do it have no innocence in them, and they don't want the children to have any innocence left in them. Otherwise, in India is something we can't understand, really we can't understand. But it is becoming much more prevalent, much more fashionable now, because there is definitely an attack on innocence. Not only on children, but even on people who are innocent. Because those who have deliberations in criminality, in all kinds of sinful act, will never try to protect innocence, never. Because the juxtaposition is there. They are doing something which they think is the best. I don't know if they think that way, but I don't know what justifies their behavior like this, is to attack the innocence of children. In so many ways you will find this innocence is being attacked. If your children are doing well, if they are studying well, somebody might try to catch hold of them. If some person they find is an innocent person, they will try to put him into trouble. The innocence is itself is such a power that it challenges the hatred, the abusive nature of people. First of all, we should see that how our conditioning takes over our innocence. It makes you extremely ritualistic. Even in Sahajya Yoga, I have heard also, that people are extremely Sean, where is it? Ritualistic.
Now the ritualism is like this, that you have to say something 3 times, you say 3 times, 7 times, like tied up people. I've seen some Sahajogis like that. And some Sahajogis, I think they must be bhutish, get frightened with me. What is there to be frightened of me? Because they are bhutish, they are getting frightened. Otherwise, why should you? I love you all, and you won't find a greater mild guru than myself. I don't think so. But they are afraid. Even if you look at them, they'll not smile, they'll be afraid. What wrong have you done? You have become Sahajogis. தாய், நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடனும் நேர்மையுடனும் அன்புடனும் தெய்வீக ஞானத்தை உணர்ந்தவர்களாக இருப்பதற்கு, ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ ஆதிசக்தியான தாங்களே அனைத்தையும் செய்பவர், அனைத்து இடங்களிலும் நிரம்பி இருப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தங்களிடத்தில் நாங்கள் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் சரணாகதி அடைகின்றோம். எங்களை தங்கள் அன்பால் பாதுகாக்கிறீர்கள். என்றென்றும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி சென்றதோடு எங்களுக்கு இன்றைய மூலாதார சக்கரத்தின் அதிபதியான ஸ்ரீ கணேசரின் குணங்களையும் அவற்றின் தத்துவத்தையும் எங்களுக்கு உணர்த்தியமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.